for each activity. So maximum இந்த for eachல தான் நம்ம வந்து அதிகமா work பண்ணுவோம். ஓகேங்களா? So let me go and create one more sequence. Design tab, create sequence for each activity. For each activity. So in the for each activity என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is also loop. ஓகேங்களா? இந்த for each also loop, but difference இருக்கு. ஓகேங்களா? For each இங்க பாருங்க, we have என்னென்ன for each இருக்கு? For each இருக்கு, parallel for each இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து for each file in folder இருக்கு. ஸோ இது வந்து நம்ம சிஸ்டம் ஆக்டிவிட்டி பார்க்கும்போது பார்ப்போம். இது வந்து டேட்டா டேபிளில் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டேட்டா டேபிள் எப்படி ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்த்தோம். அந்த டேட்டா டேபிள்ஸை வந்துட்டு லூப் பண்ணுறதுக்கு இந்த for each யூஸ் பண்ணுவோம். பட் இந்த for each எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, அரே, டேட்டா டேபிள், லிஸ்ட்டு, கலெக்ஷன்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு லூப் பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது லூப்னாவே என்ன கான்செப்ட்? லூப் அப்படின்றது வந்து என்ன கான்செப்ட்னா, ஒன்றுக்கு மேலே, ஓகேங்களா, ஒரு வேல்யூ வந்து என்னுடைய வேரியபிளில் ஒன்றுக்கு மேலே வந்துட்டு என்னுடைய வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம அதை தான் லூப் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்படி சிங்கிள் வேல்யூவாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த பர்டிகுலர் ஒரு ஆக்டிவிட்டி எக்ஸிக்யூட் ஆனோடனே அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போயிடுவோம். பட் லூப் எங்கே வந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மல்டிபிள் வேல்யூ வந்துட்டு நான் ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்படின்னும் போது தான் லூப் வரும். அப்போ ஒன்று ஒன்றா எடுத்து செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்வியஸாக என்ன வேணும்? ஆப்வியஸாக என்ன வேணும் நமக்கு? மல்டிபிள் வேல்யூ வரும். அப்படி மல்டிபிள் வேல்யூனா என்ன? அப்போ அரேல இருக்கும். கரெக்டுங்களா? அரேல தான் வந்து மல்டிபிள் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அரே, லிஸ்ட்டு இதெல்லாம் வந்துட்டு மல்டிபிள் வேல்யூ. நான் வந்து சொல்கிறேன் அரே. ஸோ அதுக்கப்புறம் லிஸ்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணோம்னா, மெயிலில் வந்து ரீட் பண்ணுறோம் இல்லையா, இமெயிலில் வந்துட்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னா மெயில், இன்பாக்ஸில் இருக்கிற எல்லா மெயிலும் ரீட் பண்ணோம்னா அந்த பர்டிகுலர் வேல்யூலாம் எதில் ஸ்டோர் ஆகும்? ஒவ்வொரு மெயிலும் எதில் ஸ்டோர் ஆகும்னா லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஸ்ப்ளிட் பண்ண ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு லென்த்தியான வந்து ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம்னா எதில் ஸ்டோர் ஆகும்? அரேயில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஆர் எல்ஸ் கலெக்ஷன்ஸ்ன்றதும் மோர் தென் 2 வேல்யூஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு ஸோ அரே, லிஸ்ட்டு, கலெக்ஷன்ஸு இல்லை டேட்டா டேபிள் ஆல்சோ நம்ம இங்கே பண்ணலாம். பட் டேட்டா டேபிள் வந்து நம்ம வந்து பெட்டர் வந்து ஃபார் ஈச் டேட்டா டேபிள் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து ஒரு அரேல ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இதுக்கு வந்து என்ன யூஸ் கேஸ் வச்சுக்கோங்கன்னா, இங்கே கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம். என்னென்னா, இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ஆக்டிவிட்டியில் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணி இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணும் பெருசாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அசியூம் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட ஒரு பிடிஎஃப் இருக்குது. ஓகேங்களா? ஒரு பிடிஎஃப் இருக்குது. அந்த பிடிஎஃப்பை லெட்ஸ் சே வேர் இஸ் ரைட் லைன், ரைட், ஓகே, ரைட் லைன். ஸோ நான் வந்து ஃபுல் ஆட்டோமேஷன் பண்ணல, ஜஸ்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க, ஒரு பிடிஎஃப் இருந்தது, அந்த பிடிஎஃப்பை ரீட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ரீட் பிடிஎஃப். ஓகேங்களா? பிடிஎஃப்பை ரீட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ரீட் பிடிஎஃப்ல வந்து என்ன வரும் உங்களுக்கு? ஓகேங்களா? ரீட் பண்ணிக்கிட்டீங்க. அந்த ரீட் பிடிஎஃப்ல என்ன வரும்? ஒரு டெக்ஸ்ட் ஸ்டோர் ஆகும். கரெக்டுங்களா? அதாவது நீங்கள் ஒரு பிடிஎஃப்பை ரீட் பண்ணீங்க, அந்த எல்லா வேல்யூவும் எதில் ஸ்டோர் ஆகும்? ஒரு வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். அந்த வேரியபிள் தான் இது. அந்த வேரியபிள் வந்து எதில் ஸ்டோர் ஆகும்? வெறும் டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த நீங்கள் ரீட் பண்ணதில் வந்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. டாக்கு கமா சாரி வித் ஸ்பேஸு, OLX ஸ்பேஸு, அப்புறம் வந்துட்டு PRODUCT ப்ராடக்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சிங்கிள் தான் இருக்குது இப்போ வந்து. ஓகேங்களா? இது என்ன பண்ணுவீங்க? மல்டிபிள்னா என்ன பண்ணுவீங்க? அரேல வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க. அப்போ அரேக்கு வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவீங்க. அது என்ன பண்ணுவீங்க? இங்கே ஸ்ப்ளிட் பண்ணால் தான் உங்களுக்கு அரே வரும். ஸோ இது மூணும் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோன்றதை நான் சொல்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணணும் இங்கே. ஓகேங்களா? ஸ்ப்ளிட் பண்ணணும். அப்போ ஸ்ப்ளிட் பண்ணால் உங்களுக்கு இந்த அரே கிடைச்சிரும். ஓகேங்களா? தட் இஸ் அரே PDF வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரிங்கு. அதனால் வந்துட்டு நான் இங்கே போய் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? அரே ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? கிளிக் ஆன் ஓகே. தென் நல்லா பார்த்துக்கோங்க, என்னுடைய கேஸ் என்னன்னா, ஒரு PDF ஃபைல் இருக்குது, அதை ரீட் பண்ணேன்,
அதில் எல்லாத்துலேயும் அதில் அந்த என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணேன். அந்த கண்டென்ட் தான் டாக் OLX ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து லூப்பில் போடணும்னா நான் அரேவை கன்வெர்ட் பண்ணணும். அப்போ ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அரேவை கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த அரே தான் இட்ஸ் லுக் லைக் திஸ். ஓகேங்களா? ஸோ நான் இங்கிருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன். இங்கிருந்து தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் ஜஸ்ட் யூஸ் கேஸ். ஓகேங்களா? நம்ம வந்து இன்னும் PDF ஆட்டோமேஷன் போகும்போது என்ன இதே சேம் யூஸ் கேஸஸை நம்ம எப்படி வந்து ரீட் பண்ணுறது, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பட் உங்களுக்கு நான் இது வரைக்கும் சொல்லி கொடுத்த கிளாஸில் இது எல்லாமே கவர் ஆகுது. எக்ஸ்பெக்ட் திஸ் ரீட் PDF ஆக்டிவிட்டி. நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணும், அதை எப்படி அரேவை கன்வெர்ட் பண்ணணும், அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் நடத்திட்டேன். இப்போ உங்கள் மைண்ட் வந்து திங்க் பண்ணி பாருங்கள். அப்படி வந்து உங்கள் மைண்ட் வந்து இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணி இந்த சினாரியோவை அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் சரியான பாத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் ஜஸ்ட் இதே வேல்யூவை நான் அரேயில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். OLX doc control C copy and here this is வந்து கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் பெருசு தான். ஸோ நான் அரேவை கன்வெர்ட் பண்ணும்போது இப்படி வரும், கமா within double quotes, double quotes. ஓகே, ஸோ இப்போ அரேவாக இருக்குது. ஸோ இது வந்து நான் வேல்யூ வந்து மேனுவல் இன்புட் அரே கொடுத்துருக்கேன். பட் ஸ்ப்ளிட் பண்ணாவே உங்களுக்கு இந்த பர்டிகுலர் அரே PDF வேல்யூ கிடச்சிரும். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே அரேவை கால் பண்ணுறேன். ஓகே, அரே PDF வேல்யூஸ். ஸோ இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள், இந்த பர்டிகுலர் ஃபார் ஈச்சில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அரேயில் என்னென்ன இருக்குது, டூ இருக்குது, OLX இருக்குது, PDF 3 இது இருக்குது. ஓகே, உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும் போதே இங்கே வந்து லோக்கல் பேனலில் உங்களுக்கு வரும் 3 அரே வந்து ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? 2 டைம்ஸ் 0 1 2ன்னு. அப்போது ஃபஸ்ட்டு இந்த அரேயில் டூ OLX அண்ட் ப்ராடக்ட்னு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா டூவை வந்து ரிலீஸ் பண்ணோம். ஓகேங்களா? அதாவது உங்கள் கையில் வந்து ஒரு 3 பால் வச்சுருக்கீங்க. அந்த 3 பாலில் ஃபஸ்ட்டு ஒரு பாலை ரிலீஸ் பண்ணுறீங்க. அப்படின்னும் போது இந்த ஐட்டமில் என்ன வரும், ஃபஸ்ட்டு டூ வரும். ஓகேங்களா? அந்த எக்ஸாம்பிள் படி ஃபஸ்ட் பால், ரெட் பால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, டூ வரும். அப்போ டூவை எடுத்துக்கிட்டு உள்ளே வந்து நான் சம்திங் நான் வந்து செக் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை வந்து நான் எப்படி செக் பண்ணுறேன்னா, என்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம்னா, மேபி அந்த PDF வந்துட்டு என்ன யூஸ் கேஸ் வச்சுக்கோங்க. அந்த PDFல எங்கிட்ட ஒரு 1000 PDF இருக்குது. 1000 PDFல நான் ஏன்னா எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கு, இன்வாய்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எங்கிட்ட 1000 PDF இருக்குது. எனக்கு எது வந்துட்டு OLX இன்வாய்ஸ்ன்னு தெரியல, அமேசான் இன்வாய்ஸ்ன்னு தெரியல, அப்புறம் ஃப்ளிப்கார்ட் இன்வாய்ஸ் எதுன்னு தெரியல. ஐ வாண்ட் டு செக்ரிகேட் தோஸ் இன்வாய்ஸஸ் அண்ட் ஐ வாண்ட் டு புட் இட் இன்டு எ டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஃபர்ஸ்ட் PDF ரீட் பண்ணுவீங்க, அந்த டெக்ஸ்ட் வரும், அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அரேல ஸ்டோர் பண்ணுவீங்க, அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை 1 by 1 வந்து செக் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்போ ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் என்ன ரிலீஸ் ஆகும், வேர்டு டூ ஆகும். அந்த டூன்றது வந்து நீங்கள் ஒரு கண்டிஷன்ஸ் போடணும். அமேசான் தான் கண்டிப்பாக அதை வந்து அமேசான் PDF. ஓகேங்களா? அமேசான் இன்வாய்ஸு அந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூவில் வந்துட்டு OLXன்னு இருந்தால் ஓகே திஸ் இன்வாய்ஸ் ரிலேட்டட் டு OLX அப்படின்றது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணலாம்னா, இஃப் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு எல்சிஃப் யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஆக்டிவிட்டி யூஸ் பண்ண முடியுமா, ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணலாமா அப்படின்றது வந்து ஒரு கொஷின் வரும். எனக்கு இங்கே தெரிஞ்சு இஃப் வந்து கண்டிப்பாக இது பண்ண முடியாது. ஏன்னா இஃப்ல வந்துட்டு நம்ம வந்து 2 டெசிஷன் தான், அதாவது ஒரு கண்டிஷன் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து போகும், தென் அண்ட் எல்ஸு. ஸோ எல்சிஃப் யூஸ் பண்ணலாம். எல்சிஃப் வந்து ஈவன் மோர் காம்ப்ளிகேட்டட், நம்ம ஒவ்வொரு கண்டிஷனும் வந்துட்டு ரைட் பண்ணிட்டு இருக்கணும். பெஸ்ட் we can யூஸ் ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? இப்போ பாருங்க நான் எப்படி வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து லேர்ன் பண்ணுற ஒரு பெஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? நான் வந்து நாட் ஓன்லி டீச் திஸ் ஃபார் ஈச்னா இதான்பா அப்படின்னு சொல்லிட்டு போகல. நான் வந்து ஸ்பிளிட்ன்ற ஃபங்க்ஷனையும் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதை வந்து முன்னாடி கவர் பண்ணோம். இப்போ வந்துட்டு இங்கே ஸ்விட்ச் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸ்விட்சில் என்ன சொல்கிறேன்னா, ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி ஐட்டமில் வந்துட்டு நான் ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸோ அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க, இந்த ஐட்டமில் என்ன வருது, நீங்கள் ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகும்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்பீங்க. ஸோ ஐட்டம் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே, ஐட்டம் டாட் டு ஸ்ட்ரிங்கில் என்ன வரும், ஃபஸ்ட்டு டூ வரும், அப்புறம் OLX வரும், அப்புறம் ப்ராடக்ட் வரும். ஸோ தென் இங்கே நான் வந்து ஐட்டம்
சேம் தான் item டாட் to string அப்படின்றத ஒரு எக்ஸ்பிரஷனில் ஸ்டோர் பண்ணிட்டேன், which means do and then OLX. ஸோ இங்கே கேஸில் வந்து என்ன பண்ணுறேன், நான் அமேசானாக இருந்தா, என்னுடைய கேஸ் அமேசான் இருந்தால் ஓகே. ஏன் வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து எரர் வருதுன்னா, ஸோ இந்த ஸ்விட்ச் ஆக்டிவிட்டி வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு இன்டீஜர் இருக்கும். நான் வந்து இங்கே இன்டீஜரை வந்து கம்பேர் பண்ணல கேஸில், ஜஸ்ட் வந்து நான் ஸ்ட்ரிங்கை தான் கம்பேர் பண்ணுறேன். அதனால் வந்து நீங்கள் இங்கே ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போது யூஸ் கேஸஸில் வந்து இந்த அப்பர் கேஸ்லாம் நம்ம கண்டிப்பாக அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு டைம் இல்லை நமக்கு, நம்ம அப்புறம் பண்ணுவோம். அமேசான் OLX, தென் த நெக்ஸ்ட் கேஸ் வந்து ஃப்ளிப்கார்ட். ஓகே, நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ அதை தாண்டி இன்னொரு டிஃபால்ட் சினாரியோ வரும். ஓகேங்களா. இல்லை டிஃபால்ட்னா என்னென்னா, இந்த 3 சினாரியோலும் வரல அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ரைட் லைன் யூஸ் பண்ணுறேன். யூஸ் ரைட் லைன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, என்கிட்ட எத்தனை ஃபோல்டர் இருக்குது, அமேசான் ஒரு ஃபோல்டர் இருக்குது, OLXன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஸோ அதை தாண்டி இன்னொரு ஃபோல்டர் அதர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதர்ஸ்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஃபார் அதர்ஸ் ஃபோல்டர். அங்கே வந்து நான் என்னென்னா இப்போ ரைட் லைன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரியல் டைமில் நம்ம மூவ் ஃபோல்டர், அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து மூவ் பண்ணுற மாதிரி ஆட்டோமேஷன் பண்ணுவோம். அது வந்து நம்ம பிடிஎஃப்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் பண்ணுவோம். AME அமேசான் ஃபோல்டர் மூவ் பண்ணிட்டேன். ஓகே, அமேசான் ஒரு டெக்ஸ்ட் வந்தாவே அது அமேசான் ஃபைலுன்னு சொல்லிட்டு அமேசான் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிட்டேன். இங்கே வந்து OLX மூவ் பண்ணுறேன். OLX மூவ் பண்ணிட்டேன் OLX ஃபோல்டருக்கு. ஸோ தென் வந்து காப்பி இங்கே ஃப்ளிப்கார்ட். ஸோ இங்கே ஃப்ளிப்கார்ட் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணுறேன். அதாவது என்னுடைய டெக்ஸ்ட் என்ன வருதோ அது. ஓகேங்களா. ஃப்ளிப்கார்ட் ஃபோல்டர். ஸோ இப்போது இதில் இன்னொரு கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா. ஸோ எனக்கு ஒரு டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணேன். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு டூவான்னு பார்க்குறேன். ஓகேங்களா. என்ன பண்ணோம், டூ வந்து இந்த பர்டிகுலர் டூ வந்து செக் பண்ணோம். அந்த டூ வந்து எதுலேயுமே மேட்ச் ஆகாது. அப்போ என்ன பண்ணோம், டிஃபால்ட்டு போக வேண்டாம், ஏன்னா அது டிஃபால்ட்டு போயிடும். இப்போதைக்கு டெலீட் பண்ணிடுறேன். ஸோ டூ வந்துட்டு எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது OLXான்னு பார்க்கும். ஸோ OLX வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த கேசஸில் வந்து மேட்ச் ஆகும். அப்போ OLX ஃபோல்டரில் மூவ் ஆகிடும். ஓகேங்களா. இந்த டிஃபால்ட் இப்போதைக்கு விட்டுருங்க. ஸோ இதில் அப்ளிகபிள் ஆகாது. ஓகேங்களா. லாஸ்ட்டாக வந்து இருக்கிற எக்ஸ்ட்ரா இப்போ எல்லா ஃபைலுமே அமேசானு OLX ஃப்ளிப்கார்ட்டு எல்லா போட் ஐடென்டிஃபை பண்ண எல்லா ஃபைலுமே மூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மீதி ரிமைனிங் இருக்கிற ஃபைல்ஸ் வந்துட்டு நாட் ரிலேட் டு அமேசான் OLX ஃப்ளிப்கார்ட். அப்போ வந்து பல்க் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த கேஸில் டிஃபால்ட் எது வேண்டாம். ஸோ இப்போது இன்னொரு சுச்சுவேஷன் வரலாம். நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா. என்னுடைய பிடிஎஃப்ல வந்து 1000 வேர்ட்ஸ் இருக்குது. 1000 வேர்ட்ஸும் நான் லூப் பண்ணலாமா அப்படின்னா வந்து என்னென்னா நோ. ஓகேங்களா. நீங்கள் லூப் பண்ணுறீங்க. அப்போ OLXன்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்போ அமேசான் வந்து கண்டுபிடிச்சிருச்சு. அமேசான்ன்றது வந்து இந்த டெக்ஸ்ட்டில் அமேசான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ அமேசான் வந்துட்டு அந்த ஃபைலை மூவ் பண்ணிவிட்டு அடுத்து வந்துட்டு ப்ராடக்ட் அடுத்தடுத்த ஐட்டம் வந்து லூப் பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு என்ன ஆக்டிவிட்டி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா. பிரேக். ஸோ இந்த பிரேக் எதுக்குன்னா, அதாவது நான் ஒரு டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு வரேன், கம்பேர் பண்ணுறேன், அந்த டெக்ஸ்ட்டு எஸ் அந்த மேட்ச் ஆச்சு அப்படின்னா நான் வந்து அந்த ஃபைலை வந்துட்டு அந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிடுறேன். அப்புறம் அந்த பர்டிகுலர் லூப்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகிடுறேன். இந்த ஃபாரீச் என்டையர் ஃபாரீச்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகிடுறேன். ஏன்னா நம்ம ஒரு ஃபைல் தான் ரீட் பண்ணோம், ஒரு பிடிஎஃப் ரீட் பண்ணோம். அது OLXா அமேசான்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அப்போ அமேசான் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃபைலை மூவ் பண்ணிட்டோம். அப்புறம் பிரேக்னா எனக்கு அதுக்கு மேலே அந்த ஃபைலை செக் பண்ண தேவையில்லை. அதுக்கு மேலே செக் பண்ணால் என்னுடைய டைம் வேஸ்ட்டு. கரெக்டாக. நான் வந்து இப்போ மேனுவலாக பாருங்களேன், ஒரு பிடிஎஃப் எடுக்கிறீங்க, ஓப்பன் பண்ணுறீங்க, அதில் அமேசான் சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு அது அமேசான் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிவிடுவீங்க. அது அமேசான் பார்த்ததுக்கு அப்புறமா எல்லா வேர்டுமே நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லை இல்லையா. ஸோ அதுக்கு தான் இந்த பிரேக். அப்போ என்ன பண்ணோம், அடுத்த டைம் வந்துட்டு அடுத்த பிடிஎஃப் எடுக்க போயிடும். அது வந்து நம்ம லூப்பில் பார்ப்போம். ஓகேங்களா. அடுத்த பிடிஎஃப் இப்போ வந்து 10 பிடிஎஃப் எப்படி 1 by 1 ரீட் பண்ணுறது அதெல்லாம் வந்து அடுத்தடுத்துல பார்ப்போம். ஓகேங்களா. ஜஸ்ட் இதை அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார் ஈச் வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா டில் ரிலீஸ் 1 by 1 டில் இதில் எத்தனை ஐட்டம் இருக்கோ அத்தனை டைம் வந்து இந்த லூப்பில் சுற்றும். ஓகேங்களா. ஈவன் தட் இஸ் அ லிஸ்ட் ஆர் அரே அப்படி. ஓகேங்களா. ஜஸ்ட் நான் வந்து டீபக் பண்ணுறேன்.
ஸோ இந்த ரீட் பிடிஎஃப்லாம் சும்மா வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து அதெல்லாம் பண்ணல. ஸோ இப்போ வந்துட்டு அசியூம் பண்ணிக்கோங்க, பாட் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பிடிஎஃப் வந்து ரீட் பண்ணுது. ஓகேங்களா, ரீட் பண்ணிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணிடுச்சு, அதை ஸ்ப்ளிட் பண்ணிடுச்சு. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அரே கிடச்சிருச்சு. இந்த அரேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்கல் பேனில் வந்து 3 இருக்குது, டூ OLX அண்டு ப்ராடக்ட்னு இருக்குது. நான் என்ன செக் பண்ணுறேன், அதில் வந்துட்டு இப்போ ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் டாட் டூ ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது பாருங்கள், டூ. ஓகேங்களா, இந்த ஐட்டமில் வந்து டூ. அப்போ நம்ம ஐட்டமை வந்து கேஸாக மாற்றிட்டோம். கேஸாக மாற்றினதுக்கப்புறம் நான் எங்கே செக் பண்ண போகிறேன், ஸோ உள்ளே செக் பண்ண போகிறேன். ஸோ அந்த டூ வந்து இந்த கேஸில் எதுவுமே மேட்ச் ஆகலை. அமேசான் மேட்ச் ஆகலை, OLX மேட்ச் ஆகலை, ஃப்ளிப்கார்ட் மேட்ச் ஆகலை. ஓகே, ஸோ அப்புறம் என்ன பண்ணோம், அடுத்த ஐட்டம் எடுக்கும். ஓகேங்களா, அடுத்த ஐட்டம்னா என்ன, டூக்கு அப்புறம் OLX இருக்குது. OLX வந்து பாருங்கள் இங்கே OLXன்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ OLX வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது. OLX வந்து போகலை. ஏன் போகலைன்னா நான் இங்கே ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கேன் OLX, பட் இங்கே நான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுவோம்னா நம்ம இங்கேயே வந்து கன்வெர்ட் பண்ணிப்போம். இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணலாம், ஐட்டமில் அப்பர் கேஸ் போட்டு கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை நம்ம இந்த அரேக்கு முன்னாடியே இங்கேயே ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து OLXன்றது வந்து ஜஸ்ட் யூ கேஸ்லாம் கொடுக்காம ஜஸ்ட்டு கன்வெர்ட் மட்டும் பண்ணுறேன். ஜஸ்ட்டு OLX அப்படின்றத நான் கேவலம். ஸோ இதெல்லாம் வந்து லைவ் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடாது. ஏன்னா எல்லாமே நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்பர் கேஸ். யூசர் இன்புட் என்ன வேணாலும் இருக்கலாம். லெட் மீ எக்ஸிக்யூட் இட் அகெயின். இப்போது ஃபஸ்ட்டு டூ செக் பண்ணுமா, இப்போ டூ செக் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் வெளியே போயிடுச்சு. இப்போ அடுத்த வேல்யூ எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா, அடுத்த ஐட்டம் உள்ளே எடுத்துகிட்டு வருது, தட் இஸ் OLX. இப்போ பார்த்தீங்கன்னா OLXக்குள்ளே போயிடுச்சு கேஸ். ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம அந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து OLXன்ற ஃபோல்டருக்கு வந்து மூவ் பண்ணிடலாம். தட் இஸ் த ஜஸ்ட்டு இமேஜின் பண்ண யூஸ் கேஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பாருங்கள், இப்போ OLX முடிச்சிருச்சு. நம்ம இங்கே பிரேக் ஆக்டிவிட்டி போடலை. ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுது பாருங்கள். ஸோ இப்போ வந்து அடுத்த ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு வரும், ப்ராடக்ட். ஸோ இது வந்து நமக்கு வந்து டசன்ட் மேக் சென்ஸ். எனக்கு OLX ஃபைல் கிடச்சிருச்சு, OLX மூவ் பண்ணிவிடு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருக்கிற வேல்யூ நான் வந்து ரீட் பண்ண அவசியமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம பிரேக் போட்டுக்கணும் இங்கே. ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம அமேசான் பிளாக்ல வந்து போட்டோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம எவ்ரி கேஸ்லேயும் வந்து நம்ம பிரேக் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ பிரேக் ஆக்டிவிட்டியும் கவர் பண்ணியாச்சு. ஸோ பிரேக்கான மீனிங் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா என்னுடைய கண்டிஷன்ஸ் மெட் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து அதுக்கு மேலே நீங்கள் பார்க்காதீங்க, லூப்பை விட்டு வெளியே வந்துருங்க, தேடாதீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ தட்ஸ் இட் அபவுட் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ஃபார் ஈச் வந்து இன்னும் இமெயில் ஹேண்ட்லிங் பண்ணும்போது பார்ப்போம், அதுக்கப்புறம் அரேஸ் ஹேண்டில் பண்ணும்போது பார்ப்போம், நிறைய இடத்துல பார்ப்போம். பட் ரிமெம்பர் தட் ஃபார் ஈச் எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ஃபார் ஈச் வந்து அரே ஆர் லிஸ்ட் ஆர் கலெக்ஷன் ஆர் டேட்டா டேபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணோம். அதுலேருந்து ஒரு வேல்யூவாக ரிலீஸ் பண்ணோம். அந்த ஒரு வேல்யூவை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ஏதாவது கம்பேர் பண்ணணும், இல்லை வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா we can do that inside this for each body loop. ஓகேங்களா,